டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஈஸியாக வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டர். இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோ எடிட் பண்ணுறது. வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இன்ஷாட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐக்கான் முன்னாடி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வீடியோவோ ஃபோட்டோவோ ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஆட் கொடுத்து எத்தனை ஃபோட்டோ வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த கேன்வாஸ்ன்னு இருக்கும். அது என்னென்னா ரெசல்யூஷன் செட் பண்ணுறது. ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெர்டிகுலர் ரெசல்யூஷன் இருக்கும். யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 16:9ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அந்த மாதிரி வேணுங்கிற ரேஷியோ வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து செட் ஆயிரும் நம்ம வீடியோவுக்கு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூசிக்ங்கிற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் எல்லாம் வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதை நம்ம செலக்ட் பண்ண வீடியோவில் இருக்கிறத மியூட் பண்ணோம்னா அந்த வீடியோ மேலேயே ஒரு கிளிக் பண்ணோம்னா வால்யூம் காமிக்கும். அதை மியூட் பண்ணி விட்டோம்னா மியூட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்டுங்கிறதுக்குள்ளே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான எல்லா ஆப்ஷன் இருக்கும். அடுத்து மை மியூசிக்குள்ளே போனீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச ஏதாச்சும் ஒரு இதை வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராக் ஆட் ஆயிரும். அந்த ட்ராக்கை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறதோ, வால்யூம் ரைஸ் பண்ணுறதோ, அதை எடிட் பண்ணுறதோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன். அதில் நம்ம வேணுங்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த வீடியோவில் வச்சுக்கலாம். வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் வேணுன்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம் நெட் ஆனில் இருந்துச்சுன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளர் பண்ணுற ஆப்ஷன்ஸு எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் வைக்கிறது. ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்சிஷனில் ஏதாச்சும் ஒரு டிரான்சிஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய இந்த ப்ரோ வெர்ஷனில் நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ரோ வெர்ஷனில் நிறைய டிரான்சிஷன் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஃபில்டர் எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது, ஜம்ப் ஆகிறது, பீட் வர்றது, லைட்டிங் ஃப்ளாஷ் ஆகிறது, அல்லது ஃபயர் ஆகிறது, லைட்னிங் வர்றது, ரெயின் வர்றது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் வர மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வர மாதிரி, ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, டிஸ்டார்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோவே டபுளாக ப்ளே ஆகிற மாதிரி, ட்ரிபிளாக ப்ளே ஆகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வேணுங்கிற எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் செட் ஆயிரும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியாக வைக்கிறது, கம்மியாக வைக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஐபிங்கிற டூலு முக்கியமான டூல். இது என்னென்னா நம்ம வீடியோக்குள்ளேயே வந்து டபுள் வீடியோ, ட்ரிபிள் வீடியோ, இந்த மாதிரி நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து இந்த டூல் மூலமாக பண்ணுறது தான். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வீடியோ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். 2 வீடியோ எடுத்து 2யும் மேலே கீழேயும் வச்சுருக்கோம். வச்சுட்டு 2யும் ப்ளே பண்ணோம்னா அது 2 ஒட்டுக்காக ப்ளே ஆகும். இது வேறு வீடியோ வச்சுக்கலாம், நம்ம சேம் வீடியோ வச்சுருக்கோம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன். நம்ம வீடியோ வந்து பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வேண்டாங்கிறத டெலிட் பண்ணுறோன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுங்கிற ஆப்ஷனு. அது வந்து நம்ம வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஸ்பீடு ஹை பண்ணிக்கலாம், இல்லைனா லோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ ஹை வைக்கிறோம் பாருங்கள், அந்த வீடியோ டக்குன்னு லோட் ஆயிரும், தள்ளுன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி அதே வீடியோவை நம்ம ஸ்லோ பண்ணி வச்சோம்னா, ஸ்பீடு ஸ்லோ பண்ணி வச்சோம்னா ஸ்லோவாக ரன் ஆகும். இது நம்ம ஆடியோவையும் சேர்த்து ஸ்பீட் அண்ட் ஸ்லோ பண்ணும். ஸோ நம்ம வீடியோவில் ஏதாச்சும் ரொம்ப இழுக்கிற மாதிரி பேசிட்டோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடப் பண்ணி விட்டுக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இது ஒரு தனி வீடியோ எடுத்திருக்கோம்.
இதில் தலை வர மாதிரி இருக்குது. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா தளபதி வர மாதிரி இருக்குது. இந்த 2 வீடியோவும் எடுத்திருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோவை பேஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இன்ஷாட் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேம் செட் பண்ணுறது, அதில் போயிட்டு நம்ம 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பேஸ் வீடியோவை வந்து அப்படியே டாப்புக்கு கொண்டு போய் வச்சிட்டோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போய் வச்சலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த PIPங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டூல் வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும், மறந்துடாதீங்க. இது செலக்ட் பண்ணி அடுத்த வீடியோ செலக்ட் பண்ணி கரெக்டான சைஸுக்கு என்லார்ஜ் பண்ணி கரெக்டான இடத்துல போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள், 2 வீடியோவும் அட் டைமில் ப்ளே ஆகுது. இனி இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். மறுபடியும் பேஸ் வீடியோ எடுத்தோம் இல்லையா, அதே வீடியோவை மறுபடியும் எடுத்துருக்கோம். எடுத்து வேணுங்கிற பொசிஷனில் வச்சுக்கலாம், வேணுங்கிற பொசிஷன் கொண்டு போய் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கிற சைஸ்லையும் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம். வச்சிட்டோம். இப்படி வேணுங்கிற சைஸில் வச்சுட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அது வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 3 வீடியோவும் அட் டைமில் ப்ளே ஆகுது. இது 1 by 1 ப்ளே ஆகணும்னா அதோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி தள்ளி வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். இதை சேவ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கலாம். நம்ம மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ரெசல்யூஷன் எவ்வளோ வேணுமோ அதை சைஸ் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ கிராப் பண்ணோம்னா ஃபுல்லாக 3 வீடியோவும் சேர்ந்த வீடியோ இருக்கீங்களா, அந்த வீடியோ வந்து கிராப் ஆகும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சு கிராப் பண்ணிக்கலாம். கிராப் டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் வந்து பிளர் வேணும்னா இப்படி நம்ம வீடியோ வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபுல் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது எடிட்டிங் பண்ணது. அவ்வளோதான், சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மறுபடியும் சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆனதுக்கப்புறம் சேவ் ஆகிருக்கிற வீடியோவை போய் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணுறோம், அவ்வளோ சூப்பராக ப்ளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அனிமேஷன்ஸுக்கு, கிராப் பண்ணுறதுக்கு, இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். கூகுளில் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வீடியோ எஃபெக்ட்டு, அதாவது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வைக்கிறதும் அதிகம் பண்ணி வைக்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவே டூப்ளிகேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து சிம்பிளாக மேலேயே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ பேக் போகணுன்னா டிஸ்கார்ட் கொடுத்து பேக்குன்னு போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.